சொல்லக விளக்கது சோதி உள்ளதே பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே. அரங்கம். இந்த அரங்கமானது மாணிக்கவாசகர் திருமண மண்டபம். இந்த அரங்கத்திலே நம்மிடையே சிறப்பு சொற்பொழிவாற்ற வந்திருக்கும் ஐயா பெருந்தகை அவருடைய திருநாமம் மாணிக்கவாசகர். மூன்றாவதாக இங்கேயும் மாணிக்கவாசகர் திருவுருவம் அமைந்திருக்கிறது. அதுவும் அங்கே அம்மையப்பர் இந்த பக்கம், மாணிக்கவாசகர் அந்த பக்கம், நாம் எல்லோரும் அவர்கள் பக்கம். மணிவாசகம், மணிமணியான வாசகம் கேட்க நல்ல உள்ளம், சிறந்த பக்தி, குறையாத ஆர்வம், அமைதியான அமர்வு, தொடாத கைபேசி ஆகியவற்றுடன் சான்றோர்கள், ஆன்றோர்கள், சகோதர சகோதரிகள் அரங்கம் நிறைந்து உணம் மகிழ்ந்து செவிக்கு இன்பம் என மனதையும் உடலையும் எங்கள் சொல் அரங்கம் முன்பு என வீட்டிற்கும் தங்கள் அனைவரையும் வருக வருக என இரண்டரம் கூப்பி அன்புடன் வருகிறேன். நான் உட்பட 4 பேருமே ஒரு வகையில் கந்தசாமி கன்ற கல்லூரி நிறுவனங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள். 3 பேர் இந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்கள். நான் உட்பட ஒருவர் தற்போது பணியாற்றி கொண்டிருக்கின்ற சிறப்பு பேச்சாளர் முனைவர் பே. லோகநாதன் அவர்கள். இது இந்த கந்தசாமி கன்ற கல்லூரிக்கும் அறநிலையத்திற்கும் கிடைத்த ஒரு நற்பெயராக என்று என்னை பொறுத்தவரையில் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை வேண்டிய இந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு பல்வினைகள் அனைத்துமே கலங்குகின்ற ஒரு நிலையினை பெற்றிருக்கிறது என்று சொல்கிறார் அருணகிரிநாதர். அந்த சூழலில் அவர் திருமுருகாற்றுப்படையில அவருடைய செயல்பாடுகள் 10 பாக்கள் பாடியிருக்கிறாங்க. அது அத்தனையுமே நாம் ஒவ்வொன்றும் அனைவரும் படிக்கக்கூடியது. அதனுடைய செயல்பாடுகளை நாம் ஆரம்பம் முதல் முடிவு வரை படிக்க வேண்டும். அப்படி படிக்கின்ற பொழுது நமக்கு கடவுளுடைய அனுக்கிரகம், கடவுளுடைய அத்தனை அருளாசிகளும் கிட்டும். அதன் மூலம் நாம் அந்த வன்பினையில் இருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ளலாம். ஆக இது ஒரு வழிமுறைகள். ஏங்க இப்போ நாம ஏன் இந்த உலகில் மானிடர்கள் மனித பிறவிக்கு மட்டும்தான் இப்படி இருக்கு, மற்ற பிறவிகளுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு பார்த்தது அப்படின்னு சொன்னோம்னா இல்லை. அனைத்து உயிர்களும், அது 5 அறிவு படித்த விலங்கினங்களாக இருந்தாலும் 6 அறிவு படித்த மனிதர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் இந்த கர்மா வேலை செய்கிறது. ஆக இந்த நிலையில் நாம் பின்பற்றக்கூடிய அத்தனை விஷயங்களும் நாம் தற்காப்புக்காக மட்டும்தான் கொண்டு நாம் கர்மாவில் வரக்கூடிய அந்த கெடுதல்களை நாம் தற்காப்பு செய்து கொள்ள வேண்டும். அதை நாம் பார்த்தோம்னா அதற்கு நாம் ஆன்மீகத்தில் அதிக அளவில் ஈடுபாடு செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அதனிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். சரி, இவர்கள் நாம் மனிதர்கள் மட்டும்தானா அப்படின்ற பார்க்கின்ற பொழுது மானிடர்கள் மட்டும் அல்ல, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் அதே கதிதான். அவங்களுக்கும் இந்த மாதிரியான நல்வினை தீவினைகள் இருக்கின்றன. அவங்களுக்கும் இந்த கர்மாவினுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. அந்த நிலையில் அவர்களும் அதை தற்காப்பதற்காக தான் நாம் அனைவரும் தெரிஞ்சிருக்கலாம். தேவலோகத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு எண்ணல்கள், அதாவது அசுரர்களிடமிருந்து, சூரர்களிடமிருந்து, பல்வேறு முனிவர்களிடமிருந்து, இவர்களிடமிருந்தெல்லாம் தேவர்கள் பலமுறை சிக்கிக் கொள்கிறார்கள். பலமுறை அவர்களுடைய பணிகளை செய்வதற்கு முடியாத ஒரு நிலையிலும் தள்ளப்படுகிறார்கள். அது எல்லாம் அவர்களுக்கு உண்டான வினையாக கருதப்படுகிறது. அந்த வினையினுடைய காலத்திலும் கூட அங்கு இருக்கக்கூடிய தேவர் பெருமக்கள் எல்லாம் சிவபெருமானை சந்தித்து நான் குறைகளை சொல்லி அந்த நிலையிலிருந்து எங்களை காக்க வேண்டும் என்று மன்றாடுகின்ற பொழுது, அந்த மன்றாடுகின்ற நேரத்திலும் சிவபெருமான் நமது முருகப்பெருமானைத்தான் முதலில் அனுப்பி அவர்களுக்கு அந்த முறையில் இருந்து பாதுகாத்து
நமக்கு அடைக்கலம் தருகிறார். ஆக முருகப்பெருமான் ஒவ்வொரு நிலைகளிலும் அவருடைய செயல்பாடுகள் முன்னெடுத்து செல்கின்ற நிலையில் முருகனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க நாம் அனைவரும் அவருடைய பொற்பாதங்களை பிடிக்க வேண்டும். சரி, இது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த வல்வினை தீவினைகளில் வல்வினைகள் இருக்கின்ற நிலை இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு 4 அதாவது ஞானிகளை சொல்லலாம். அதுல ஒரு சிறிய கதை சுருக்கத்தோடு அதை சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாம் ஆதிசங்கரர் பற்றி தெரியும். ஆதிசங்கரர் பார்த்தோம்னா 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஆதிசங்கரர் பார்த்தோம்னாக்க நமது அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலமான கேரள மாநிலத்திலே காலடி என்ற சிற்றூரிலே பிறந்தவர். அவருடைய தாய் தந்தையார் சிவகுரு மற்றும் அவர் தந்தை உணரும் அறிவு. அதுக்கு 2 இருக்குது, மேட்டர், எனர்ஜி. சயின்ஸ் இதோடய நிற்குது. மேட்டர்னா என்ன, எனர்ஜின்னா என்ன, அர்த்தநாரீஸ்வரர் சொல்றாங்க. இது ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு மேட்டர் இருக்குதோ அந்த அளவுக்கு ஆற்றல் பொதிந்து இருக்கிறது. வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறது. அது எல்லையற்றது. தெர் இஸ் நோ லிமிட். அந்த எல்லையற்றதுக்குள்ளாதான் அதனுடைய ஆற்றல் பொதிந்து இருக்கிறது. அது இயக்கத்துக்கு வரும்போது இருப்பு நிலை இயக்கமாக மாறும் பொழுது சுழற்சி வேகம் பெறுகிறது. நம்ம கண்ணுக்கும் எட்டாத, கற்பனைக்கும் எட்டாத சிறு புள்ளி. உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. ஒரு குண்டூசி முனையில 1,00,000 விண் துகள்களை வைக்கலாமா? ஒரு விண் துகளுக்குள்ளார 1,00,000 இறை துகள் இருக்குதா? அப்ப நம்மளாம் எவ்வளவு பெரிய கேமரா வச்சு பார்க்க முடியும்னு பாருங்க. அந்த அளவுக்கு சின்னதா வெளிப்படுது. எது? சக்தியை வெளிப்படுது. அப்ப அந்த சக்தி வெளிப்படும் பொழுது அதனுடைய சுழற்சி வேகத்துல இழுக்கும் தன்மை, தள்ளும் தன்மை காந்தமாக மாறுகிறது. ஐயா இன்னார் வரைக்கும் பேசுறது முருகனை பத்தி பேசுறது தான் காந்தம். ஒன்று தள்ளும் தன்மை, ஒன்று கொள்ளும் தன்மை. எல்லா கடவுள் பக்கத்துல பாத்தீங்கன்னா 2 சம்சாரம் இருப்பாங்க. அதுங்க காலந்த பசங்களும் சொல்லுவாங்க, சாமியே 2 பொண்டாட்டி வச்சிருக்கும் போது நமக்கு என்ன குறைச்சிடுது? 2 பொண்டாட்டி இல்லை, சக்தியின் இயக்கம் 2, தள்ளும் தன்மை, கொள்ளும் தன்மை. அதான் காந்தம், அதான் முருகன். காந்தங்கிறத காலை பிடிச்சி ஒழிச்சு விட்டு கந்தன்னு வச்சு விட்டாங்க. அவ்வளவுதான். அவரு நார்மல் டெலிவரியா முருகன்? இல்லை சிசேரியன்? எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்க? சிவம் சக்தி. ஏதாவது ஒரு கடவுள் ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்களா? யாராவது சொல்ல முடியுமா? இயற்கையாகவே இருப்பது எல்லையற்ற ஆற்றல், த ஸ்பேஸ். வெட்ட வெளிதனை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குறமாய் பட்டயம் எதுக்கடி. இந்த ஸ்பேஸ் தான் காட். அதான் சிவம்னு சொல்லுச்சு சைவ சித்தாந்தம். அந்த ஸ்பேஸ்ல இருந்து வெளிப்படுது சக்தி. அதை தான் எனர்ஜிங்க. அப்ப அந்த ஒன்றிலிருந்து புறப்பட்டது இத்தனை பருப்பொருளாக தோன்றுகிறது. சூரியனிலிருந்து இன்னைக்கு இந்த ரூம்குள்ள இருக்குது நான் மாவட்டம் எல்லாம் தோற்ற பொருள், எல்லாம் சக்தியின் இயக்கமே, எனர்ஜியா கன்வர்ஷன் ஆகுது. அது சயின்ஸு ஆட்டம் வரைக்கும் போயிருக்குது. இப்போ கொஞ்சம் உள்ளார போயிட்டாங்க. நியூட்ரனோ பிளான்ட்னு சொல்லி 13வது துகள் உள்ளாரத்தை எடுத்துருக்கிறாங்க. அங்க உள்ளார இருக்கிற பதார்த்தம் ஆணி போயிருக்கிறாங்க. இன்னைய பதார்த்தம் கிடையாது. அவர் வெளியில தர்மகத்தை இருந்து தைரிஞ்சாதவங்க புளியோதரையும் முன்னிட்டு போட்டார். அதுக்குதான் இப்போ குப்பல். அப்புறம் இதுதான் சங்கீதியா நினைச்சிட்டு சரி அடுத்த ஸ்டெப் வச்சாரு. இன்னொருத்த பேசி குடிச்சுக்கிங்க. எவ்வளவு நேரம் பேசுவோம்? ஒரு அரை மணி நேரமா பேசி விட்டுறப்பாங்க. திருக்குறளை பத்தி பேசுறீங்களே 2000 வருஷம் இருக்குது. ஒரு வரி மாறி இன்ன வரி மாறினா, ஆனா இது மாறி இருக்கும். இப்போ 1 மணி நேரத்துல யாரும் சாப்பிட முடியாது. அதனால நீங்க 1 நிமிஷம், ஒரு 10 நிமிஷத்தோட முடிச்சுக்கீங்க. இந்த மாதிரி சொற்களுக்கு போய் கேட்கறவங்களும் இருக்கிறாங்க. கோவிச்சுக்கூடாது. ஓரளவு அறிவில் முன்னேறுவதற்காக தான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பல லட்சம் ரூபாய் இதுக்கு செலவாகும்னு நினைக்கிறேன். செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம அறிவு உயர்த்திக்காக தான் இங்க வர்றோம். அந்த அறிவு உயர்த்தினா வந்து பிரயோஜனம் இல்லை. பாவம் செலவு பண்றதும் இல்லை. நானும் தொண்டை போக கத்தியும் பிரயோஜனம் இல்லை. உங்கள் அறிவில் சற்று முன்னேறும். இங்கே நமது அம்மையப்பர் அருட்பணி அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த மார்கழி பக்தி திருவிழாவில் வருகின்ற கூட்டங்கள் அனைவரும் உங்களையும் ஏதோ ஒரு விஷயங்களை இங்கிருந்து கற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அதனால்தான் இங்கு 4 ஆண்டு காலமாக